இந்த நிகழ்விற்கான தலைமை பொறுப்பினை திராவிட விடுதலை கழகத்தின் மாநில வெளியீட்டு செயலாளர் தோழர் ராமை இளங்கோன் அவர்களை ஏற்றி நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எழுச்சி வாய்ந்த இந்த கருத்தரங்கத்திற்கு இங்கே வருகை புரிந்து நமக்கெல்லாம் இங்கே கருத்துரை ஆற்றுவதற்காக இன்றைக்கு யூடியூப் நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் ரூட்டர்ஸுடைய தோழர் மைனர் அவர்களை, ட்ரைப்ஸுடைய தோழர் கரிகாலன் அவர்களை, அதர்மம் தோழர் மனோஜ் அவர்களை, பேரலையுடைய தோழர் இந்திரகுமார் தேரடி அவர்களை, பேரலுடைய இன்னொரு தோழர் மில்டன் அவர்களை, இறுதியாக இங்கே நிறைவுரை ஆற்றுவதற்காக வருகை தரக்கூடிய திராவிட விடுதலை கழகத்துடைய தலைவர் தோழர் கொளத்தூர் மணி அவர்களை, இங்கே திரளாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய வேர்களை உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, பெரியார் எனும் பெருநெருப்பு என்கிற இந்த தலைப்பிலே நம்முடைய தோழர்கள் சென்னையிலே ஈரோட்டிலே எல்லாம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். நான் இவருடைய அந்த யூடியூப் தளங்களிலே இவர்கள் ஐவருடைய அந்த வாதங்களை, இவருடைய பேச்சுக்களை நான் தினந்தோறும் அதை கேட்பேன், பார்ப்பேன். ஆக தந்தை பெரியார் அவர்கள் எந்த சமூகத்தை காண விரும்பினாரோ, தந்தை பெரியார் அவர்கள் எந்த அளவிற்கு வருகால இளைஞர்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணினாரோ, அதுபோல ஒரு எழுச்சிமிக்க ஒரு துடிப்பு மிக்க அந்த இளைய சமூகம் இந்த தலைமுறையிலே இவர்கள் வடிவிலே இப்படி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் இவர்களை பார்த்து உலகாங்கிதம் அடைவேன். அவர்களை பாராட்டாத நாட்களே இருக்காது. ஆகவே இந்த மாதிரி அவருடைய தனிப்பட்ட செலவிலே தான் இதுவரை நடந்த அந்த 3 நிகழ்வுகளையும் நடத்தினார்கள். தங்களுடைய சொந்த சம்பாத்தியத்தில் தன்னுடைய சொந்த காசை போட்டு ஆங்காங்கு சென்னையிலேயும் ஈரோடு போன்ற 3 இடங்களிலே அவருடைய சொந்த காசிலே நடத்தி எப்பாடுபட்டாவது தந்தை பெரியாருக்கு இன்றைக்கு அவருடைய பெயருக்கு இங்கே அவமரியாதை ஏற்பட்டிருக்கிறது. தந்தை பெரியாருடைய புகழுக்கு களங்கம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்பாடுபட்டாவது நாம் துடைத்தெறிய வேண்டும் என்கிற அந்த வேர்க்கையிலே இந்த இளைஞர்கள் இங்கே களமாடுவதை பார்க்கிற போது இவர்களை நாம் தமிழகம் முழுவதும் அழைத்து சென்று தீருவோம் என்கிற அந்த முனைப்பிலே தான் அதற்கு முதல் நிகழ்வாக கோவி நகரத்தில் திராவிட விடுதலை கழகத்தின் சார்பில் இந்த ஏற்பாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் தந்தை பெரியார் மீது அவதூறு சேத்தை இன்றைக்கு பிழைப்புக்காக, தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக இன்றைக்கு அவரை இவ்வளவு கேவலப்படுத்துகிற ஒரு கேவலமான பிரஜைகள் இன்றைக்கு அந்த நபர்கள் இந்த நாட்டிலே சீமான் போன்றவர்களுடைய வடிவிலே இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்று சொல்லுகிற அந்த சங்கி கூடாரத்தினுடைய அஜெண்டாவாக அந்த அஜெண்டாவை கையில் எடுத்துக்கொண்டு அவரிடத்தில் கைகூலி பெற்றுக்கொண்டு அவருடைய கொள்கைகளை இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும், திராவிட இயக்க சித்தாந்தத்தை வேறொரு மண்ணாக துடைத்தெறிய வேண்டும் என்பதற்காக சங்கிகளால் அனுப்பப்பட்ட அந்த கைகூலி சீமான் போன்றவர்களை இந்த நாட்டிலே நாம் அம்பலப்படுத்தியாக வேண்டும். பெரியார் அவருடைய காலத்திலேயே பெரியாரை பற்றி பல பேர் அவதூறை, மாப்போசி உட்பட பல பேர் அவதூறை பரப்பினார்கள். ஆனால் பெரியார் என்பவர் பெரும் நெருப்பு. அவரிடத்திலே இந்த தூசுகள் எல்லாம் கிட்ட அண்ட முடியாது. அந்த பெருநெருப்பிலே பொசுங்கி போனார்கள், இவர்களும் பொசுங்கி போவார்கள் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையிலே இன்றைக்கு இந்த கருத்தங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். சீமான் அவர்கள் இன்றைக்கு சீமானை பற்றி பேசுவதற்கு இங்கே தோழர்கள் அவர்கள் நிறைய செய்தி சொல்ல இருக்கிறார்கள். ஆனால் அவரை பற்றி ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ளுகின்றேன். சீமான் என்று சொல்லக்கூடிய இந்த நபர் திராவிடர்களை திருடர்கள் என்கிறார், திராவிடர்கள் திருட்டு கூட்டங்கிறார். நான் கேட்கிறேன், எங்களோடு 6-7 ஆண்டு காலமாக பயணித்த தோழர் தான் இந்த சீமான். எங்களுக்கு சீமானை பற்றி நன்கு தெரியும். ஏன்னா அவரை பற்றி நாங்கள் தனிப்பட்ட முறையில் இங்கே அவதூறாக பேச வேண்டும் என்றோ, அவளை அவமானப்படுத்த வேண்டும் என்றோ, அவருடைய ஆரம்பகால வறுமை சூழலை எள்ளிநகையாட வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே நான் இதை சொல்லவில்லை. ஆனால் அப்படி இருந்த நிலையிலே அன்றைக்கு எந்த வாய்ப்பும் எந்த வசதியும் இல்லாத இருந்த சீமானவர்களை அன்றைக்கு அப்படி இருந்த நீங்கள் இன்றைக்கு இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக இன்றைக்கு ஈசிஆர்ல பல கோடிக்கணக்கில் உங்களுக்கு வீடு வந்தது எப்படி?
நீங்க இன்றைக்கு 4-5 கார்களை வைத்திருக்கிறீர்கள், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு நீங்கள் வசதியாக செல்லுகிறீர்களே, அதுவும் 50 குண்டர்களை கூட வைத்துக்கொண்டு பாதுகாப்புக்காக சம்பளம் வைத்துக்கொண்டு நீங்கள் செல்லுகிறீர்களே, நடமாடுகிறீர்களே, உங்களுக்கு இந்த வசதி எப்படி வந்தது? இன்றைக்கு கொடைக்கானலில் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே, அதெல்லாம் பின்னாடி தோழர்கள் சொல்லுவார்கள், பல்வேறு இடங்களிலே சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறீர்களே. சாதாரண 3 வேளை வயிறார சோற்றுக்கு கூட வழி இல்லாத இருந்த சீமான் உங்களோடு இருந்தவர்களே, உன்னை பற்றி அடிப்படை முழுவதும் எங்களுக்கு தெரியும் என்பதிலே சொல்லுகிறேன். அப்படி இருந்த சீமான் அவர்களே, நீங்கள் இன்றைக்கு இப்ப வந்திருக்கிறீர்களே, எப்படி உங்களுக்கு வந்தது? சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலரா கூட நீ இல்லை. நாளைக்கு வந்தா இந்த மண் என்னுடைய கைக்கு வந்தால் நான் அந்த புரட்சி செய்வேன், இந்த புரட்சி செய்வேன் சொல்லி வாய்களையே பேசுகிறீர்கள். மணல் இங்க இருக்கக்கூடிய கனிவோட கொள்ளைகளை நான் தடுப்பேன் என்று வாய்களே பேசுகிறீர்கள். பேசிட்டு போய் மணல் மாஃபியா இடத்துல கோடிக்கணக்கில் கையூட்டு பெறுகிறீர்கள். நீ என்ன யோக்கியவானா? எந்த ஒரு வார்டு கவுன்சிலரா கூட நீ வரல. ஆனால் நீ இன்றைக்கு இவ்வளவு கோடிகளை சேர்த்திருக்கிறாயே, உனக்கு இந்த சொத்து எப்படி வந்தது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆகவே நீ எந்த பதவிக்கும் வல்லாத போது பதவிக்கு வராத நீயே இப்பொழுதே இவ்வளவு கோடிகளை சேர்க்கிறாயே, இவ்வளவு பெரிய அயோக்கியராக இருந்து கொண்டு நீ தமிழ் தேசியத்தினுடைய தலைவனாக நாளைக்கு வந்தால் தமிழ்நாட்டுடைய அதிகாரம் உன்னுடைய கைக்கு கிடைக்குமே. ஆனால் இந்த நாடு தமிழ்நாடு சுடுகாடாகிவிடும் என்பதை எச்சரிக்கவே மக்களாகி இருக்க அத்தனை பேருக்கும் அறிவுறுத்துவதற்காகத்தான் தோழர்கள் இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அயோக்கிய இடத்துல அதிகாரம் போய்விடக்கூடாது, ஒரு பாலியல் பொறுக்கி இடத்துல இந்த நாட்டுடைய பண்பாடு கெட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு தந்தை பெரியாருடைய அந்த பிள்ளைகளாக இன்றைக்கு இவர்கள் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். யூடியூப் சமூக வலைதளங்களிலே இன்றைக்கு எண்ணற்ற ஏராளமான கருத்துக்களை இன்றைக்கு நாள்தோறும் விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட இந்த இளைஞர்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன்.